Who is the favorite actor? விஜய். ஸோ அவங்க எல்லோரும் கேட்குறாங்க இந்த மாதிரி விஜய் சிஎம் ஆகிட்டாரா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கைஸ் ஃபைனலி ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஏர்போர்ட் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பேரோவில் வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஏர்போர்ட்டு. ஸோ அதை நம்ம பார்ப்போம். 300 200. ஸோ கைஸ் நம்ம லஞ்சுக்கு வந்திருக்கோம். பாருங்களேன் லஞ்ச் என்ன சாப்பிட்றோன்னு. இது பாட்டப் சிக்கன்னு ஒரு டிஷ்ஷு. ஸோ இதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே நூடுல்ஸ் சூப்பு வித் சிக்கன் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ கைஸ் இவங்க காஃபிக்கு வந்து இந்த ரைஸ் கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். இதை வந்து டீயில் போட்டு காஃபியில் போட்டு குடிக்கணும் போல். ஸோ பாருங்களேன் இவ்வளோ திக்காக. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு மெமரிஸாக இருக்கிறோம். ஸோ வரும்போது நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டி ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் 300 rupees தான். ஸோ கைஸ் இவங்க பார்த்தீங்களா, இதுதான் சொன்னேன்ல, எவ்வளோ சின்ன வயசுலேயே மாங்ஸ் ஆகி வராங்க பாருங்களேன். இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு 5 years ஒரு 4 years தான் இருக்கும். ஸோ அப்போயே வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. ஹாய் கைஸ், ஸோ இங்கே ஒரு ஸ்பாட் வந்திருக்கோம். ஸோ இது பாருங்களேன், இந்த இடத்த இங்கே ஃபுல்லாகவே இவங்க வந்து இந்த கொடி வச்சுருக்காங்க பாருங்களேன், ஒயிட் கலர் கொடி. ஸோ பேசிக்கலி என்னென்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடி வைக்கிறாங்க. ஸோ தட் அவங்களோட எட்டர்னல் லைஃப் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கொடி நீங்கள் பார்ப்பீங்க பூட்டான் வந்தீங்கன்னா. ஏன்னா இறந்தவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி இந்த மாதிரி ஒயிட் கொடி வச்சு இது பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் ஃப்ளாக். இது வந்து புத்தாவோட மைண்டு, ஹாப்பினஸ்ஸு, ப்ராஸ்பரிட்டி அதெல்லாம் வரும்னு சொல்லி நம்புகிற ஒரு கலரு. ஸோ இங்கேயுமே நிறைய இந்த மாதிரி கோடிஸ் வந்து ஃப்ளாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் பே ட்ரிபியூட் டு தி பர்சன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இதுதாங்க இதோட மீனிங். அங்கங்கே நீங்கள் இந்த மாதிரி கொடியெலாம் பார்ப்பீங்க நீங்கள் பூட்டானில். சூப்பராக இருக்குது பார்க்க. ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 5. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பிளான்னா, நம்ம வந்து புனாக்காலேருந்து பாரோ போகிறோம். பாரோ வந்து புனாக்கா டு பாரோ வந்து ஒரு 3 to 4 hours ஆகும். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் 2-3 சைட் சீயிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலான் இருக்கோம். ஸோ நம்பர் 1 வந்து ஏர்போர்ட் பார்க்கலான் இருக்கோம். ஸோ ஏர்போர்ட் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பேரோவில் வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஏர்போர்ட்டு. ஸோ அதை நம்ம பார்ப்போம். அண்ட் தென் 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி பிளான்னு. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லாங் ஜேர்னி இருக்குது. ஏன்னா மவுண்டனில் ஒரு 4 hours ட்ராவல்னாலே கொஞ்சம் ஹெக்டிக் ட்ராவலாக தான் இருக்கும். 4 hours பேரோ போய் ரீச் ஆகிட்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஹலோ கைஸ், ஸோ இங்கே வந்து நடுவில் ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தியிருக்கோம், சும்மா ஒரு பிரேக்குக்காண்டி. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் பாருங்களேன். இந்த இடத்த இந்த 2 ரிவர் கனெக்ட், அந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து வருதா. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரு சைடு பாரோ ஒரு சைடு திம்பூர். ஸோ ரெண்டுமே வந்துட்டு சென்டராக கனெக்ட் ஆகிற ஒரே இடம் இது தான், அந்த ரிவர் ஃப்ரம் பாரோ அண்ட் திம்பு. ஸோ அந்த ரிவர் ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற சென்டர் பிளேஸ் தான் இது. அதான் இதை சொல்கிறாங்க கனெக்டிங் பிளேஸ்ன்னு. ஸோ இங்கே அந்த பாலத்தை கட்டி ரூட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இந்த ரிவர். இந்த சைடு பாருங்களேன், மலைக்குள்ளே இது போயிட்டுருக்கு. இதுதாங்க அதோட சிக்னிஃபிகன்ஸ்.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ போயிட்டு லஞ்சு சாப்பிட போகணும். வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் அடிக்குது இந்த சீசன், ஜூன் மாதம்ல. ஸோ வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் அடிக்குது. இதே இது நம்ம மிஸ்டியாக கொஞ்சம் மூடியாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே வெயில் கொளுத்துதுங்க. பாருங்களேன், இண்டோ அண்ட் பூட்டான் ப்ராஜெக்ட், ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராஜெக்ட். இந்த பிரிட்ஜு வந்து கட்டினதை வச்சு போட்டிருக்காங்க 1989 டு ஜூலை 1990. ஸோ இதுதான் அந்த பாலம், கனெக்ட் ஆகிற பாலம். இன்னும் பாரா போக 24 கிலோமீட்டர் இருக்குது. 24 கிலோமீட்டர் போனோன்னா பேரா ரீச் ஆயிடுவோம். ஸோ கைஸ், நம்ம லஞ்சுக்கு வந்திருக்கோம். பாருங்களேன், லஞ்ச் என்ன சாப்பிட்றோன்னு. இது வாட்டப் சிக்கன்னு ஒரு டிஷ்ஷு. ஸோ இதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே நூடுல்ஸ், சூப்பு வித் சிக்கன் எல்லாமே கலந்துருக்கு. செம்மையாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது. ப்ளஸ் அந்த க்ரன்ச்சி சிக்கன் இருக்குது, க்ரன்ச்சி சிக்கன் மாதிரி இருக்குது, ஸ்பைஸியாக வித் நூடுல்ஸ். வெஜிடபிள்ஸும் இருக்குது, ஸ்பினாச், கீரையும் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. சிக்கன் ஆமாம் க்ரன்ச்சியாக இருக்குதா. ஹலோ கைஸ், ஸோ இங்கே ஒரு பேராவில் இருக்கோம். ஸோ பேராவில் வந்துட்டு பூட்டனீஸ் ட்ரெஸ் ஸ்டைல் வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ ட்ரெஸ்ஸு அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை கொடுத்து நம்ம இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், நேச்சுரலாகவே அந்த பிரிட்ஜு, வாட்டர்லாம் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்து 300 rupees per person. ஸோ எல்லா டூரிஸ்ட்டும் வந்து இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருக்குது. அங்கே பாருங்களேன், அங்கே தான் அந்த ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு கேர்ள்ஸுக்கும் இருக்குது, மென்ஸுக்கும் இருக்குது. ஸோ இது போட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரெண்ட்டுக்கு தான் இது திருப்பி கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் இன் பாரோ. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி பேக்ரவுண்டு வித் பிரிட்ஜு அண்ட் இந்த ட்ரெஸ்ஸு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டியை மிஸ் பண்ணாதீங்க, ஒரு மெமரிஸாக இருக்கிறோம். ஸோ வரும்போது நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டி ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் 300 rupees தான். ஸோ எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்ட்டுக்கு நம்ம திருப்பி இந்த ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு தான் ரிட்டர்ன் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லா ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன ட்ரெஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெர் ட்ரெஸ்ஸு 300 rupees மென்னுக்கு இது. அண்ட் தென் உமன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் அங்கேருந்து. A few minutes later. ஹாய் கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பாரோ ஃபோர்ட்டுன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த வியூவை பாருங்களேன், செம்மையாக இருக்குதா. ஸோ அதுதான் ஃபோர்ட்டு அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஃபோட்டோ பற்றி சிக்னிஃபிகன்ஸ் போக சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பட் அங்கேருந்து வரும்போது ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்குது ஏறுறது. அங்கேருந்து ஏறி வந்தோம். இந்த மரத்தை பாருங்களேன், இதுதான் பூட்டானோட நேஷ்னல் ட்ரீயா, சைப்ரஸ் பேர். செம்மலாங்க இருக்குங்க, எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அங்கேருந்து இங்கே பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கைஸ், ஃபைனலி ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த ஃபோர்ட்டு. ஸோ இங்கே வந்து மூவி லிட்டில் புட்டான்னு ஒரு மூவி வந்துச்சுல, அது வந்து இங்கே தான் எடுத்தாங்களாம். அண்ட் தென் தேர்ட் கிங் இருக்குல்ல, அவங்களோட வெட்டிங் செரமனி எல்லாமே இங்கே தான் நடந்துச்சான். ஸோ நோ என்ட்ரன்ஸ் ஃபீ இங்கே இந்த ஃபோர்ட்டுக்கு. பார்க்க ரொம்பவே ஒரு ஓல்டு ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்குது, சைனீஸ் ஆர்கிடெக்சர் அப்படியே ஒன்று மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து உள்ளே போயிருந்தோம். இங்கே தான் மாங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க. மாங்க்ஸ் ஸ்கூல்ஸு, ஸ்டடீஸு எல்லாமே இங்கே தான் உள்ளே இருக்கிறாங்க. உள்ளே வந்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேமராஸ் நாட் அலவுடு. பட் அங்கே மாங்க்ஸை பற்றி நிறையா விஷயம் சொன்னாங்க. ஸோ என்னென்னா, மாங்க்ஸ் வந்து முன்னாடி வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு 3 சில்ட்ரன் இருந்தாங்கன்னா ஒரு சில்ட்ரன் கம்பல்சரியாக மாங்க்குக்கு டெடிகேட் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்கான். ஸோ அதனால் என்னென்னா, நிறையா சில்ட்ரன்ஸ் வந்து இங்கே படிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஹாஸ்டல்
மாதிரி நினைக்கிறேன். ஹாஸ்டல் மாதிரி இங்கே வந்து மாங்ஸோட லைஃப் பற்றி படிப்பாங்க. அவங்க டெடிக்கேட்டடாக மாங்ஸாகவே வாழுவாங்க சின்ன வயசுல. அவங்க வந்து ஒரு 8 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்களாம் வந்துட்டு ரொம்ப சின்ன குழந்தைங்க, ஒரு 6 இயர்ஸ் 8 இயர்ஸ்லலாம் வந்துட்டு மாங்ஸாகவே டெடிக்கேட்டடாக பேரண்ட்ஸ் கூட இது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ என்னென்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் அப்படின்னு கருதுறதுனால அவங்க வந்து மாங்ஸ் லைஃப்பை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மாங்ஸ் லைஃப்பை நீங்கள் ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டா நீங்கள் வந்து மேரேஜ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே கூடாது. ஸோ கடைசி வரைக்கும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தென் ஹெட்டை வந்து ஷேவ் பண்ணணும். அண்ட் தென் சின்ன வயசுலேயே வந்து ஃபிசிக்கலி மென்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்காக ட்ரெயின் ஆவாங்க. ஸோ உள்ளே போகும்போது அவங்களோட அந்த சான்ஸ்கிரிட் டிபெட்டியனோட இது ப்ரேயர்ஸு அதெல்லாம் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் பார்த்தோம் அது. ஸோ ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு இவங்களெல்லாம் பார்க்குறது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ட்ரெயின் ஆகி டிசிப்ளினாக இருக்கணும். அண்ட் தென் யாருமே பேரண்ட்ஸ் அவங்களாம் பார்க்க முடியாது. ஏன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸு தான் வந்து பார்த்து இது பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதுதாங்க மாங்ஸ் லைஃபு. ஸோ கௌதம புத்தா பற்றியும் நிறையா சொன்னாங்க. ஸோ அதை பற்றியும் சொல்கிறேன். பட்டு மாங்ஸோட லைஃப் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த சின்ன ஒரு 6 வயசு 5 வயசுலேயே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயின் ஆகி ஒரு இடத்துல வந்துட்டு யாருமே இல்லாமல் ட்ரெயின் ஆகி இருக்கிறது வந்து கஷ்டம். பட் ஸ்டில் they are dedicated to do all those things. அண்டு நீங்கள் மாங்ஸை வந்து இந்த சின்ன வயசுலேருந்து மிடில் வந்துட்டு மாங்ஸ் ஆக விரும்பலன்னு சொல்லி வேறு வழியில் போனீங்கன்னா அது பெரிய பாவமாக பெரிய இதாக கருதுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்துட்டு சின்ன வயசுலேயே மாங்ஸை டெடிகேட் பண்ணிட்டா ஸோ அவங்க வந்து வெளியே போக முடியாது. அப்படி போனாங்கன்னா அது பெரிய பாவம் சின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்களாம். ஸோ மாங்ஸ் ஆகிறது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸாக கூட நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒப்படைச்சிட்றாங்க இந்த மாதிரி மாங்ஸ் லைஃப்பை வாழ்கிறதுக்கு. ஸோ இதுதாங்க ஒரு சின்ன ஸ்டோரி இங்கே கற்றுக்கிட்டது மாங்ஸோட லைஃப் இன் புத்திசம். ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து பேர் ஆஃப் ஃபோர்ட்டில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ மாங்ஸை பற்றி மாங்ஸோட லைஃப் அவங்க எப்படி உள்ளே வராங்க அதை பற்றி நம்ம கைடு வில் எக்ஸ்பிளைன். So monks are the one who have decided to dedicate their whole life in doing dharma activities, doing righteous action like that. So they have to take a vow. So then they are not allowed to mingle with the opposite sex. So they can consume non-veg, fulfilling the 3 conditions. So first one, so most of the Buddhists, most of the tourists, so they ask that either a monk can consume non-veg or like that. So they have to fulfill 3 conditions. The first condition is that if the monks knows that the non-veg is not being killed for them, so they can have. And the second one is that if the monk didn't hear that the animal has been killed for them, they can have. Third one is if the monk didn't suspect that the animal has been killed for them, fulfilling these 3 conditions, they can have non-veg item. So yeah, so they have to take a vow. They have to follow a strict discipline. So how the monks get selected from family? Is it from family mandatory they need to come and join? What age they will come to? No, so monks is solely based on voluntarism. So in olden days, so in 16th 17th century, so in Bhutan, that time if a family have 3 sons, one should enroll as a monk compulsorily. So it's a tax type. So nowadays it is not. So it is solely based on voluntarism. So a monk will either become a monk from an early age, or he can enroll even after he is grown up as well. So it is solely based on voluntarism. So they will be proud to be becoming a monk once they get selected over here. I mean, voluntarily get into the monk's life. Yes, obviously, because they have opted to choose a happier life. So after finding no meaning in their life, so monks as such, so they don't focus on materialistic things. So they focus on the well-being and spiritual thing. They will focus. Sir, the monks, right? Okay.
So they don't get married or they need to get shaved or shaved. No, they don't get married. As we can see, the smile on their face, they are happily coming. So they don't worry. They are not worrying about their house rent. They don't have to worry about the electricity bill. So they don't have to worry about their spouses. So look, you can see the smile on their face after a tiring class. You can see. Oh, okay. Now they are going back to. Yes. ஸோ கைஸ் இவங்க பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்னேன்ல, எவ்வளோ சின்ன வயசுலேயே மாங்ஸ் ஆகி வராங்க பாருங்களேன். இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு 5 years ஒரு 4 years தான் இருக்கும். ஸோ அப்போயே வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ அப்போயே வந்துட்டு மார்க்ஸ் ஆகி இங்கே ஸ்கூலில் வந்து ட்ரெயின் பண்ணி படிக்கிறாங்கங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல இவங்களெல்லாம் பார்க்குறது. சின்ன வயசுலேயே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயின் ஆகி டெடிக்கேட்டடாக மைண்ட் செட் வச்சு இங்கே வந்து படிக்கிறாங்க. A few minutes later. ஸோ கைஸ் பேரோவுக்கு ரீச் ஆகி இப்போ ஹோட்டல் செக்இன் பண்ண போகிறோம். ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதாங்க நாங்கள் தங்க போகிற ஹோட்டலு. சூப்பராக இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக. இங்கே வந்து என்ட்ரன்ஸாக இந்த வியூவை பாருங்கள். ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே பச்சை பசைன்னு செடி கொடி மரங்கள். அண்ட் தென் அந்த சைடு ஃபுல்லாகவே மவுண்டெயின்ஸ் நேச்சரோடு இருக்குது. மவுண்டெயின்ஸ் எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்குது. அண்ட் மிடில் ஆஃப் தி மவுண்டெயின் வந்து டவுன் இருக்குது. இந்த பாறவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. நான் டவுன் கொஞ்சம் நேரத்தில் போய் சுற்றி பார்க்க போகிறோம், காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பட் இப்போ போய் ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாம். ஸோ கைஸ் இவங்க காஃபிக்கு வந்து இந்த ரைஸ் கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதை வந்து டீயில் போட்டு காஃபியில் போட்டு குடிக்கணும் போல். ஸோ பாருங்கள், திக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொரிக்கல்ல இருக்குல்ல, பொரிக்கல்ல மாதிரி இருக்குது. நம்ம ஒரு பொரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது க்ரன்ச்சியாக. ஸோ கைஸ் வாங்க நம்ம செக்இன் பண்ண போகலாம். பட் இங்கே பாருங்களேன், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், வேல்யூ வியூ லவுஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே வரேன் பாருங்கள். இதுதாங்க அந்த லவுஞ்சு. இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதோட மெயின் இதே வந்துட்டு இதாங்க. இந்த வியூவை மட்டும் பாருங்களேன், ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் பேர் சிடிசான். நான் கமெண்ட்ஸில் டேக் பண்ணுறேன், பாருங்கள். இங்கே பாருங்களேன், இந்த வியூவை பாருங்கள். இந்த இங்கேயுமே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஓப்பனில். ஸோ இங்கே வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குது. ஸோ இப்படி வந்து ஜம்முன்னு வந்து உட்காந்திங்கன்னா போதும். நைட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு சூப்பராக இருக்குது. இந்த ஹோட்டலே நல்லா இருக்குங்க. பேரோவே நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இங்கே தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. நாங்கள் இருந்த திம்பு புனாக்கா எல்லா ஹோட்டலையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ இதுதாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ரூம் போய் செக்இன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம ரூம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, செக்இன் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் 207. உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம் நினைக்கிறேன். மெயினாக காட்ட வேண்டியது இது தாங்க. நம்ம நண்பர்கள்லாம் தங்கியிருக்காங்க இங்கே. ஸோ ட்வின் பெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் இருக்கலாம். இந்த வியூவை மட்டும் பாருங்கள், இதுதாங்க முக்கியம் ஹைலைட்டு. ஃபுல்லாகவே ஓப்பன் கிளாஸு. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பாருங்களேன், ஃபுல்லாகவே க்ரீனரி, மவுண்டெயின்ஸு, ப்ளசண்ட்டாக இருக்குதா, செமையாக இருக்குதுங்க இந்த வியூ. ஃபுல்லாக 360 டிகிரி வியூ கிடைக்கிது இங்கே. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில், அப்புறம் டீ இதெல்லாம் இருக்குது. டிவி இருக்குது. இது ஃப்ரிட்ஜு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பாத்ரூமை பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லா நீட்டாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஷவர் நல்லா நீட்டாக இருக்குதுங்க எல்லாமே. ஸோ இந்த ஹோட்டல் பேர் சிடிசான். எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல அவ்வளோவா. நான் போடுறேன், டேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்குது பாரோவில். ஸோ கைஸ் பாராவோட டவுன் வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், இந்த ஸ்ட்ரீட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சைடு ஃபுல்லாகவே மவுண்டெயின்ஸு. இங்கே அப்படியே கார் போயிட்டுருக்கு மிடில் ஆஃப் தி டவுன். ஸோ சும்மா பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம், ஷாப்பிங் சொவீனியர்ஸ் அந்த மாதிரி. ரொம்பவே அழகாக இருக்குது பாரோவோட சிட்டி.
ஹலோ கைஸ், ஸோ இப்போ நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம் பேரோவில். ஸோ ஒரு பூட்டான் கைடு இருக்கார் இங்கே பக்கத்தில். ஸோ ஐ ஜஸ்ட் ஆஸ்க் டு ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர். ஸோ யூ டெல் மீ ப்ரோ, ஹூ இஸ் தி ஃபேவரட் ஆக்டர்? Vijay. Okay, how do you know him? By watching his that movie. Wow. ஸோ கைஸ், இங்கே நிறையா பேர் விஜய் ஃபேன்ஸ் நிறையா இருக்கிறாங்க பூட்டனீஸ்லேருந்து. ஸோ அவங்க எல்லோரும் கேட்குறாங்க இந்த மாதிரி விஜய் சிஎம் ஆகிட்டாரா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதாங்க உங்களுக்கு சொல்லலாம் நினச்சேன். ஸோ இங்கேயுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க விஜய்.